ஹாய் ஹலோ வெல்கம் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி துர்கா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கார்ட்ஸை ஷஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்பர் 1, இது நம்பர் 2. 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இன்ட்யூட்டிவாக சூஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு சூஸ் பண்ண முடியாதவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக மெசேஜ் வந்து காளி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா? நம்ம இதை செஞ்சது தப்போ, எனக்கு இதுக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு கில்ட்டில் இருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அப்படி இருந்தது அப்படின்னா, கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னோட அந்த தேவையில்லாத அந்த குற்ற உணர்ச்சியை நீ அனுப்பிடு. அது வேண்டாம். அதை வச்சு வச்சு ஒவ்வொரு நாளும் நீயே உன்னை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு அதை ஆல்ரெடி நான் வந்து அதை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காளி துர்கா வந்து எப்போவுமே வந்து அவங்களுடைய டிவோட்டீஸ் கிட்ட இருக்கிற அத்தனை சாபங்கள், அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணிடுவா. ஸோ உங்களுக்கு கில்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறது, நீ முதல்ல அதுலேருந்து வெளியே வா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி கில்ட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் போட்டு தண்ணியில் குளிக்கிற தண்ணியில் ரோஸ் வாட்டர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சேன் பண்ண வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே அப்படின்ற மந்திரம் தெரிஞ்சதுன்னு அதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோ நம்பர் 1 பார்க்குறவங்க எதுக்கு எடுத்தாலும் எஸ் சொல்கிறவங்களா இருக்கீங்களா? யாருக்கும் நோ சொல்ல முடியாமல் உங்களால் அதை பண்ண முடியலன்னா கூட ஒரு எல்லா விஷயத்தையும் சரி 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 உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டம் கொடுக்குது, ஆனால் கூட அதை பொறுத்துட்டு போகிறீங்க. அது ஃபேமிலிலையாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயா இருக்கலாம். எதுனாலும் நீங்கள் கிவ்வராகவே இருக்கீங்க, ரிசீவராக எந்த இடத்துலையும் இல்லை. சரி பண்ணலாமே, இதனால் என்ன, சரி பரவாயில்லன்னு போயிட்டே இருக்கீங்க. இதுக்கு துர்கா உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து நோ சொல்லி பழகு. உன்னுடைய நீ வந்து உன்னுடைய எனர்ஜியை, உன்னுடைய ஆறாவை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. முதல்ல நீ நோ சொல்லணும். இன்றைக்கி வந்து உங்களால் அந்த விஷயம் உண்மையாகவே முடியலன்னா ஹெல்ப் வேறு நீங்கள் போட்டு குழப்பிக்கிறீங்க. நோ சொன்னால் அது தப்பாயிடுமோ பாவமாயிடுமோ, அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள் முதல்ல. இதெல்லாம் கேட்டால் இவங்ககிட்ட கிடைக்காது அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து உங்களுடைய இரக்க குணத்தையே தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல நோ சொல்லி பழகு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு துர்கா சொல்கிறாங்க. நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்னவா இருக்குன்னா, மேபி நம்பர் 1 பார்த்தவங்க என்ன மெசேஜ் நம்பர் 2 கண்டினியூவஸாக கூட பார்த்துருக்கலாம். ஸோ உங்களுக்கும் அதே தான். உங்களுடைய எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து உங்களை சுற்றி ஈவில் ஐஸ் இருக்குது. அதாவது வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. உங்கள் லைஃப்பை பார்த்து பொறாமப்படுறவங்க. அதே மாதிரி இவங்கனால எப்படி எல்லாத்தையும் அடுத்தடுத்து பண்ண முடியுது அப்படின்றது. ஸோ உங்கள் ஆறாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி டாக்ஸிக் பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா? உங்கள் கூட இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் சில பேருக்கு வந்து டாக்ஸிக்காக இருப்பாங்க. இப்போ புதுசாக லைஃப்பில் வந்தவங்க சில பேர் டாக்ஸிக்காக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள விட்டு வெளியவும் வர முடியாது, ஆனால் உள்ளேயும் போய் மாட்டிக்கிட்டு இது என்னடான்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு துர்கா என்ன சொல்கிறாங்கன்னா, உன் எனர்ஜியை நீ பாதுகாப்பு. எல்லாருமே வந்து உன் கூட பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு அந்த தகுதியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், உங்கள் கூட பழகிறவங்க கொலீக்ஸ் யாரானாலும் உங்களுக்கு தெரிய வந்துடும் இவங்கக்கிட்ட ஏதோ நெகட்டிவாக இருக்கும், நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்களோ, நமக்கு ஏதோ பண்ணுறாங்களோ அப்படின்றது இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு துர்கா அந்த பர்சனை பார்த்து உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒதுங்கி இருங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கக்கூடிய ரூமில் உங்கள் வீட்டில் நிறைய வந்து ஊதுபத்தி அந்த சாம்பிராணி போட்டு எப்போவுமே கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஆறாவை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அல்லது வந்து ஹீலர்ஸ், டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக மல்டி டாஸ்க் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களை பார்த்து நிறைய பொறாமைகள் இருக்குது. தே ஆர் வெயிட்டிங் எப்போ நீங்கள் டவுன் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கவலைப்பட வேண்டாம், அம்மா உங்களுக்கு துணையாக இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் நடந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு தோணுது, நான் நல்லது பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருக்கும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனைகள் கொடுக்குறீங்க, இதுலேருந்து வெளியே வருவேனா மாட்டேனா, இல்லை நான் அவ்வளோவே தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியோ கொஞ்சம் நாட்கள் முன்னாடியோ நீங்கள் வேறு ஒரு பர்சனை அவ்வளோ எந்துவா உங்கள் கூட பேசணுன்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும், மல்டி டாஸ்க்கை பண்ணிட்டு அவ்வளோ இதாக இருந்தவங்க இப்போ அப்படி டல் ஆகிட்டீங்க. உங்களோட பேச்சுக்கள் குறைஞ்சிடுச்சு, யார்கிட்டையும் உங்களுக்கு பேசணுன்னு இல்லை, எனக்கு அமைதியாக விட்டால் போதும்னு இருக்குது. உங்களுக்கே உங்கள் மேலே செல்ஃப் டவுட் வந்துருச்சு, நான் இதை பண்ண முடியுமா, என்னால் இது பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு துர்கா சொல்கிறது என்னென்னா, ஒரு ரூம் இருட்டாக இருக்குங்கிறதுக்காக அந்த இருட்டு வந்து வெளிச்சத்தை மறைச்சிட
முடியாது. அது மாதிரி தான் உனக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் நடக்குது அப்படின்னா, உன்னுடைய ஹையர் பர்ப்பஸ்க்காக அது நடந்துட்டுருக்கு. உனக்கு தெரிய வரும். நீ எங்கேயும் லாஸ் ஆகல. நீ ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தியோ அதே மாதிரி நீயா ஒரு மாயைக்குள்ள மூடி எனக்கு எல்லாமே எனக்கு எதுவும் வராது அப்படின்னு இருக்க. அதிலிருந்து கூடிய சீக்கிரம் உன்னை நான் வெளியே எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணும்போதோ, இல்ல வந்து நார்மலாவோ வந்து ஓம் ஹ்ரீம் புவனேஸ்வரியை நமஹா அப்படின்னு ஒவ்வொரு நியூ மூன் டேக்கும் வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல நியூ மூன் டேன்னு இல்ல, நீங்க டெய்லியும் கூட இந்த மந்த்ராவ சொல்லும்போது, இது மா துர்கா உங்கள வந்து எப்பவுமே புரொடெக்ட் பண்ணுவாங்க. ஹோப் வீடியோ யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு நீங்க குடுக்குற எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் உங்களுடைய லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.